வணக்கம். சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் விக்னேஸ்வரன் பார்த்திபன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். எதிர்பார்ப்புகள் நம்பிக்கையுடன் மங்கள புத்தாண்டை வரவேற்ற மக்கள். நல்வாழ்வு பெருக தலைவர்கள் வாழ்த்து. நாட்டு மக்களுக்கு வரும் செவ்வாய்க்கிழமை சிறப்பு அறிவிப்புகள் கோடி காட்டினார் பிரதமர். தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனிப்பெரும் சிறப்புண்டு என்பது வெறும் வாய்மொழி என்று மனமகிழ்வுடன் ஆழ்ந்த அறிவியலை எடுத்துரைக்கும் பண்டிகைகளை தமிழ் மாதங்கள் தன்னகத்தை கொண்டுள்ளன. புதிய எதிர்பார்ப்புகளுடனும் தன்னம்பிக்கையுடனும் சித்திரை மகளை வரவேற்றுள்ளனர் மக்கள். தலைநகர் செந்துல் ஆதீஸ்வரன் ஆலயத்தில் இறையாசியுடன் தொடங்கிய சித்திரை புத்தாண்டு கொண்டாட்ட தகவலுடன் செய்தியாளர் சூர்யா சம்பத். ஒரு தமிழ் ஆண்டு என்பது வானியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அளவிடப்படுகிறது. பூமி ஒருமுறை சூரியனை சுற்றி வர 365 நாட்கள் 6 மணி 11 நிமிடம் 48 நொடிகள் ஆகின்றன. தமிழ் ஆண்டின் கால அளவும் அதுவே. ராசி சக்கரத்தை அடிப்படையாக கொண்டே தமிழ் நாள்காட்டி கணக்கிடப்படுகிறது. 12 ராசிகளில் சூரிய பகவான் மேஷ ராசிக்குள் நுழையும் நாள் சித்திரை புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. இன்று மலர்ந்திருக்கும் சோபக்கிருது புத்தாண்டு எம்மாதிரியான பலன்களை கொண்டு வருகிறது? குடும்ப ஒற்றுமையெல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். அதே போல் மழைகள் முழுமையாக பெய்து விளைநிலங்களெல்லாம் முழுமையாக விளைச்சல் பூமியாக அமையும். கல்யாணமாகாத பெண்டீர்களுக்கெல்லாம் மங்கள காரியங்கள் உடனடியாக தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அமைப்புகளும் உருவாகும். குழந்தைகள் எல்லாம் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் உருவாகும். இன்றைய நாளை இறை வழிபாட்டுடன் தொடங்கினால் வாழ்வு மேன்மையடையும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. வீட்டில் தொழுகையில் மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகள், வெற்றிலை, பாக்கு, நகைகள் முதலான மங்கள பொருட்களை கடவுளுக்கு படைத்து வழிபடுவது தொன்று தொட்ட பாரம்பரியமாக திகழ்கிறது. இறைவனின் ஆசி நாடி இன்று காலையிலேயே பக்தர்கள் ஆலயத்தில் திரண்டுவிட்டனர். தொட்டது துலங்க வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்ட அவர்களின் தீர்மானங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அடுத்து காண்போம். புத்தாண்டில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மருந்து தண்ணி கொடுக்குறாங்க. இது அதாவது நம்மளோட கிளென்சிங் சொல்லுவோம்ல, அதை நம்ம வந்து கோயிலில் தான் கொடுக்குறாங்க. அப்போ வந்து கலந்துக்கிட்டால் தான் அந்த தண்ணி எடுக்க முடியும். இன்றைக்கி வந்து நம்மளோட புத்தாண்டு பாருங்கள். ஸோ அதனால் அந்த கோல்ஸை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நிறையா வழிவகுக்கலாம். எதிர்பார்ப்பில் நம்ம இறைவன் எல்லாமே கொடுத்துட்டான். எதுவும் கொண்டு வந்தது இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. இடைக்காலத்தில் இதெல்லாம் நம்ம அனுபவிக்கும் போது அவன் நாமத்தை சொல்லிக்கொண்டு அவனை பாடிக்கொண்டு அவனோட அடியவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் தான தர்மங்களை செய்து கொண்டு சன்மார்க்கத்தில் நின்று அவங்கள்ட்ட போய் சேர்ந்துடணும். இன்னும் மக்கள் நிறைய பேர் கோயிலுக்கு வரணும், நிறைய சமைச்சு கொடுக்கணும், அவங்க மனசார திருப்தியாக வாழ்த்திட்டு போகணும். அதுதான் என்னுடைய டியூட்டி. புத்தாண்டுக்கு பிளான் வச்சுருக்குன்னா ஒரு புது காடி வாங்கணுன்ற பிளான் வச்சுருக்கேன். நல்லபடியாக நடக்கணுன்ட்டு சிவன்ட்டு வேண்டுதல் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து அக்கா தங்கச்சியோட கேதரிங் இருக்குது. நீங்கள் மத்தியான சாப்பாடு அவங்க வீட்டில் எல்லாம் சமைச்சு ஒன்றா எல்லாம் சாப்பாடு சாப்பிடுவோம். அதாவது புத்தாண்டு ஸ்பெஷல் தானே, அதனால் எப்போதும் போல கொஞ்சம் பாசத்தோடு நேசித்து சிவனை வணங்கிட்டு போகிறது தான். எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வணங்கிட்டு போகிறது. வருஷம் புத்தாண்டு அன்றைக்கி வருவோம். எல்லோரும் குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் அந்த மாதிரி வேண்டிட்டு வருவோம். எனக்கு அவரை கும்பிட்டா எனக்கு திருப்தி. ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது தான் நான் அவர்கிட்ட வேண்டுறது. எனக்குன்னு நான் வேண்டுறது. ஆக்சுவலி ராத்திரிக்கு கோயிலுக்கு போகலான்னு இருந்தேன். பட் காலையிலே போகணுன்னு தோணுச்சு, சரி வந்துட்டேன். பட் மாதர் வீட்டில் வந்து சமையல் எல்லாம் ஓடிட்டுருக்கு. ஸோ மேபி லேட்டாக ஈவினிங் போயிட்டு தான் அம்மா வீட்டில் டின்னர் சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் பி வித் ஃபேமிலி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சித்திரை புத்தாண்டு தமிழர்களுக்கு மட்டும் சிறப்புக்குரிய நாளன்று. இந்தியாவின் அஸ்ஸாம், மேற்கு வங்கம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களை தவிர தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம், நேபாளம், இலங்கை போன்ற இன்னும் பல நாடுகளில் வெவ்வேறு பெயர்களில் சித்திரை
புத்தாண்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சித்திரையே வா நம் வாழ்வில் முத்திரை பதிக்க என்பதற்கு ஏற்ப இந்த புத்தாண்டு எல்லா வளங்களையும் நல்ல மாற்றங்களையும் நம் வாழ்வில் அள்ளித்தந்தாலும் புதிய மாற்றத்துக்கான தொடக்கம் முதலில் நம் சிந்தையில் உதிக்க வேண்டும். பட்ட துயர் யாவும் பகலவன் கண்ட பனி போல் அகலட்டும். அனைவருக்கும் இனிய சோபகிருது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆர்டிஎம்காக சூர்யா சம்பத். புதிய சிந்தனை, புதிய எதிர்பார்ப்பு புத்தாண்டில் அனைவருக்கும் உரித்தானவை. புத்தாண்டை தெய்வ திருவருளுடன் தொடங்குவது மக்களின் வழக்கம். சீக்கியர்களின் வருட பிறப்பான இன்று செந்துல் குட்வாரா சாஹிப்பில் மக்கள் ஒன்று கூடி வைசாக்கி திருநாளை வரவேற்றனர். அந்த தகவலுடன் செய்தியாளர் தேன்மொழி முனியாண்டி. சீக்கிய நாள்காட்டியின் முதல் நாளான இன்று வைசாக்கி புத்தாண்டை உலக சீக்கியர்கள் கொண்டாடுகின்றனர். பொதுவாக ஏப்ரல் 13 அல்லது 14 கொண்டாடப்படும் இந்த வசந்த கால பண்டிகை அறுவடை திருநாளாக பஞ்சாப் மாநிலத்தில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. Last prophet by the name of Guru Gobind Singh, and it was during the month of spring harvesting. So whereby during the time he said, from today onwards, all the males will be known as Singh and the females will be known as Kaur. So this is a very special occasion for us, whereby we all get together, and this is a time, like as you have know, after the pandemic, we are getting very big crowd here because this temple is more than 100 over years, and it was catered for KTM people during the time in 1880s. All right, if you see right on top there, it is written Gurdwara Central Workshop. All right, so from here and then the population expanded to other part of Malaysia and all that. புத்தாண்டு தொடங்க 48 மணி நேரங்கள் இருக்கும் தருவாயில் குட்வாராக்களில் சீக்கிய புனித நூலான அக்கான் பாத்தில் உள்ள கீர்த்தனைகள் இடைவிடாது வாசிக்கப்படும். Expecting about 3 to 5,000 because we have running our, we call the Akhand Path, which runs for 48 hours non-stop. Okay, we have our priests who take turns to this thing. So for the past 3 days, okay, the crowd is exceptional. Nishan Sahib Slami, we call it. If you see the flagpole, that is, we are going to change the cover of the flagpole today, this morning. Nishan Sahib is, every Gurdwara has a Nishan Sahib. That's a sign that there is a Gurdwara there, and anyone who is welcome into the Gurdwara. And our doors are always open to all races and religion. Food is always served at all times. You will never go back hungry, right? இறையருள் கிட்டும் நாளாக மட்டுமின்றி சமூக பிணைப்பை வலுவூட்டும் நாளாகவும் வைசாக்கி கருதப்படுகிறது. Whatever we have prepared, the menu we are given free to the public. They can come and take from here, and then we really cater for anybody in need. Whoever comes here any time of the day, whether it's day or night, we'll make sure that he at least get food and place to stay. We only cook vegetarian meals here so that everybody can have them. பிறந்துள்ள வைசாக்கி புத்தாண்டு அனைவரது வாழ்விலும் வளங்களையும் நன்மைகளையும் கொண்டு வரும் என எதிர்பார்ப்போம். ஒவ்வொருவருக்கும் புத்துணர்ச்சியையும் புது இலக்கையும் தருவது புத்தாண்டு. அதேவேளை சீக்கிய வம்சாவளியினர் தங்களது பாரம்பரியத்தையும் பண்பாடையும் கட்டிக்காக்கும் ஒரு விழாவாகவும் வைசாக்கி அமைகிறது. எல்லாரின் அவாக்களையும் நிறைவேற்றி அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதாக அமையட்டும் இந்த புத்தாண்டு. அனைவருக்கும் வைசாக்கி தின வாழ்த்துக்கள். ஆர்டிஎம்முக்காக தேன்மொழி முனியாண்டி. பேரரசர் ஆல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடன் ஆல் முஸ்தபா பிலாஷா மலேசிய தமிழர்களுக்கு சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அத்துடன் சீக்கியர்களுக்கு வைசாக்கி வாழ்த்தையும் அவர் கூறினார். பேரரசரும் பேரரசியார் துங்கு அசிசா அமினா மைமுனா இஸ்கண்டாரியாவும் தெரிவித்திருக்கும் அந்த வாழ்த்துச் செய்திகள் அரண்மனையில் அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த புத்தாண்டு அமைதியையும் வளப்பத்தையும் நல்வாழ்வையும் நாட்டிலுள்ள தமிழர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் தர வேண்டும் என அவர் ஆசி கூறினார். சித்திரை புத்தாண்டை கொண்டாடும் தமிழ் சமூகத்துக்கும் வைசாக்கி கொண்டாடும் சீக்கிய சமூகத்துக்கும் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார்.
பிரதமர் ஃபேஸ்புக்கில் அந்த வாழ்த்துச் செய்தியை பதிவிட்டுள்ளார். மலர்ந்திருக்கும் புத்தாண்டு எல்லோருக்கும் மகிழ்ச்சியை வழங்க வேண்டும் என்றும் வளப்பத்துக்கு ஆணிவேரான குடும்ப உறவுகள் தலைத்தோங்க வேண்டும் என்றும் இறைவனை பிரார்த்திப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒருவர் மற்றொருவரை மதித்து ஒருமைப்பாட்டை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என மலேசியர்களுக்கு டத்தோஸ்ரீ அன்வார் இந்நாளில் அழைப்பு விடுத்தார். நாட்டு மக்களிடையே ஒருமைப்பாடு மேலோங்க வேண்டும். இந்திய சமூகம், கல்வி, பொருளாதாரம் ஆகியவற்றில் முன்னேற வேண்டும். சித்திரை புத்தாண்டில் மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் அந்த அவாவை முன்வைத்தார். சித்திரை புத்தாண்டை கொண்டாடும் மலேசிய இந்தியர்களுக்கு வெளியிட்டிருக்கும் வாழ்த்துச் செய்தியில் மனிதவள அமைச்சர் அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நடப்பவை நல்லவையாக அமைந்து சிறப்புடன் வாழ சித்திரை புத்தாண்டு வழிகோல வேண்டும். பல இன சமய மக்கள் வாழும் மலேசியாவில் சகோதரத்துவம் பேணப்பட வேண்டும். ஒருவரை ஒருவர் மதித்து விட்டுக் கொடுக்கும் மாண்புடன் அன்பை வளர்க்க வேண்டும் என புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் சிவகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திய சமுதாயம் தொழில் சார்ந்த சமுதாயமாக மட்டுமல்லாமல் தொழில் முனைவர்களாகவும் உருவாக வேண்டும். அதுவே ஏழ்மையற்ற சமுதாயமாக உருமாற வழிகோலும் என தொழில் முனைவர் மேம்பாட்டு கூட்டுறவு துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி சோபகிருது ஆண்டு வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். எங்களது அமைச்சில் இந்த ஆண்டிற்கான திட்ட வரைவு உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் முக்கியமாக இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் பல திட்டங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ஒரு தொழில் முனைவோர் புரட்சி உருவாக வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தை நாம் இந்த ஆண்டில் எடுத்து சென்றால் நாம் ஏழ்மை நிலையிலிருந்து விடுபடுவதோடு வருமானம் மிகுதியான ஒரு சமூகமாகவும் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி நன்மை அடையும்படி இந்த ஆண்டிற்கான எனது கோரிக்கையாக நான் இந்திய சமுதாயத்திடம் முன்வைக்கின்றேன். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஜொகூர் சா கூட்டு தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக பள்ளி சீருடைகள் வழங்கப்பட்டன. துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அம்மா ஜாஹிட் அமீடியின் இந்தியர் நலன்சார் சிறப்பு அதிகாரி அரவிந்த் அப்பளசாமி சுமார் 300 மாணவர்களுக்கு அதற்கான பற்றுச்சீட்டுகளை கொடையளித்தார். ஜொகூரை கடந்த மாதம் சூழ்ந்த பெருவெள்ளத்தில் சா கூட்டு தமிழ் பள்ளி பலத்த சேதத்தை சந்தித்தது. அப்போது பள்ளி நிலையை கண்டறிந்த அரவிந்த் மாணவர்களுக்கு இலவசமாக சீருடைகளை வழங்குவதாக உறுதியளித்தார். அந்த வாக்குறுதியை இன்றைய நாளில் நிறைவேற்றினார் அவர். மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் அரவிந்த் வெளிப்படுத்திய ஈடுபாடு குறித்து பள்ளி நிர்வாகம் மகிழ்ச்சி தெரிவித்தது. 3 வாரத்துக்கு முன்பு சாவில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் இப்பள்ளி தமிழ் பள்ளி மிகவும் பாதிப்படைந்துள்ளது. அது எல்லாருக்கும் தெரியும். துணை பிரதமர் துறை சிறப்பு அதிகாரி திரு அரவிந்த் அவர்கள் இன்று இப்பள்ளி வருகை புரிந்து அவர் 300 மாணவர்களுக்கு பள்ளி சீருடை வழங்கியுள்ளார். வேளையில் நான் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அவர் மாணவர்கள் சாக்கூட்டு தமிழ் பள்ளி மாணவர்கள் அனைவருக்குமே பள்ளி சீருடைகளை இலவசமாக வழங்கியிருக்கின்றார். அந்த வகையில் துணை பிரதமர் துறை இந்தியர்களின் சிறப்பு அதிகாரி திரு அரவிந்த் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர்களின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு உதவி பொருட்களை வழங்குவதற்கு தொழில் அதிபர்கள் டத்தோ அப்துல் மலிக் மற்றும் சக்திவேல் ராமசாமி துணை நின்றனர். கட்டி காக்கப்பட வேண்டிய இந்திய பாரம்பரிய சுவடுகள், இளம் வயதிலேயே விதைக்கப்பட வேண்டிய பண்பாட்டு கூறுகள், சித்த வைத்தியத்தில் வருமக்கலை, தற்காப்பு கலைகளுக்கெல்லாம் தாயாக விளங்கும் களரி அனைத்தையும் விவரிக்கிறது சித்திரை புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியாக மலரவிருக்கும் இவ்வார வசந்தம். நாளை சனிக்கிழமை பிற்பகல் 3:05 மணிக்கு RTM TV 2லும் வெறித்த அலைவரிசையிலும் ஒளியேறுகிறது வசந்தம், உங்கள் இல்லங்களை நாடி. பினாங்கின் நடப்பு ஒருமைப்பாட்டு அரசாங்கத்துக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க வேண்டும். பொருளாதாரமும் மக்கள் நல்வாழ்வும் மேம்பட அது அவசியம் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். பிரதமர் இன்று பினாங்குக்கு ஒரு நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்.
விரைவில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் 6 மாநிலங்களில் பினாங்கும் அடங்கும். அதன் வெற்றி தோல்வி கூட்டரசு அரசாங்கத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றாலும் நடப்பில் உள்ள திட்டங்கள் தொடர இந்த அரசாங்கம் நீடிக்க வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். சிறந்த நிர்வாகமும் அரசாங்க ஊழியர்களின் அர்ப்பணிப்பும் பொருளாதார மீட்சியில் செயல் வடிவம் காண வேண்டும். அவ்வகையில் அரசாங்க ஊழியர்களின் நலன் பேணும் சிறப்பு அறிவிப்புகளை வரும் செவ்வாய்க்கிழமை தாம் வெளியிடவிருப்பதாகவும் பிரதமர் கோடி காட்டினார். பினாங்கில் கூட்டரசு மாநில அரசு ஊழியர்களுடனான சந்திப்பில் டத்தோஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். எதிர்க்கட்சிகள் நிர்வாகத்திலான மாநில அரசாங்கங்களுடன் இணக்கத்தை பேண கூட்டரசு அரசாங்கம் முனைப்பு காட்டுகிறது. மடானி கோட்பாட்டின் அடிப்படையில் மக்கள் நலமும் நல்வாழ்வும் உறுதி செய்யப்பட அது அவசியமாவதாக பிரதமர் தெரிவித்தார். அரசியல் சித்தாந்தம் வேறுபடலாம். ஆயினும் அவசரம் கருதி மாநில அரசாங்கங்கள் கோரும் உதவிகளை கூட்டரசு அரசாங்கம் விரைந்து வழங்குவதே அந்த நல்லிணக்க முனைப்புக்கு சான்று என பிரதமர் விவரித்தார். எடுத்துக்காட்டுக்கு கிளாந்தான் கோலோக் ஆற்றில் வெள்ள தடுப்பு திட்டங்களை கூட்டரசு அரசாங்கம் அதிகரித்தது. பரிகாத்தா நேஷனல் தலைமையில் இருந்தாலும் மக்கள் நலன் கருதி அந்த திட்டங்களை செயல்படுத்த ஒருமைப்பாட்டு அரசாங்கம் முனைந்திருப்பதை அவர் சுட்டினார். அரசியலில் உண்மையையும் புனைவையும் மாறுபடுத்தி பார்க்கும் ஆற்றல் தேவை. வெற்று வாக்குறுதிகளை விடுத்து செயல்களை அதிகரிக்க வேண்டும் என அவர் கூறினார். மங்குவாங் தீதி பள்ளிவாசல் கால்கோள் விழாவில் டத்தோஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். ஊடகத்தினர் நலனும் உரிமையும் தொடர்ந்து காக்கப்படும். தொடர்பு இலக்கவியல் அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் ஊடகத்தாருக்கு வழங்கியுள்ள உறுதி அது. முன்னாள் இந்நாள் ஊடகத்தினர் என செய்தித்துறையினர் அனைவரின் நலனையும் பேணும் கடப்பாடு தமக்குள்ளதை அவர் கோடி காட்டினார். ஊடகத்தாரின் நலனை பேணுதல் தேசிய செய்தியாளர் நாள் ஹவானாவின் முதன்மை நோக்கங்களுள் ஒன்று. இன்று முன்னாள் செய்தியாளர் சிலரை காணச் சென்ற வேளை அவர்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களை தாம் உணர்ந்து கொண்டதாக அமைச்சர் கூறினார். அவர்களுக்கு நன்கொடையும் வழங்கப்பட்டதை குறிப்பிட்ட அவர் பணி நிறுத்தம் செய்யப்பட்ட உத்துசான் நாளிதழின் 800 முன்னாள் பணியாளர்களுடன் நோன்பு பெருநாளுக்கு பின் சந்திப்பு நடத்தப்படும் என்றார். 2018 அவர்களுடன் நடத்தப்பட்ட சந்திப்பையும் ஊடக பணியாளர் நலன் குறித்து தாம் மக்களவையில் பேசியதையும் அவர் நினைவு கூர்ந்தார். அவர்களின் இடர்பாடுகள் தக்க முறையில் களையப்பட ஆவண செய்யப்படும் எனவும் ஃபாமி ஃபட்சில் உறுதியளித்தார். நாட்டின் பாரம்பரிய மருத்துவ ஆய்வின் தரம் மேம்படுத்தப்படும். அதற்கு ஏதுவாக பாரம்பரிய மருத்துவ சட்டகம் விரைவில் வெளியிடப்படும் என சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா கோடி காட்டினார். பாரம்பரிய மருத்துவ சட்டகம் மாற்று மருத்துவர்களின் நிபுணத்துவத்தை மேம்படுத்த உதவும். மேலும் நிர்ணயிக்கப்பட்ட தர நடைமுறைகளுக்கு ஏற்ப அது அமையும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மூலிகை மருத்துவத்தில் மேலும் ஆய்வுகளும் ஒத்துழைப்பும் மேற்கொள்ளப்பட அந்த சட்டகம் துணைக்கோளும். மலேசியர்கள் அனைவரின் நலனையும் பேண அது உற்ற துணை புரியும் எனவும் அவர் கருத்துரைத்தார். அறிவியல் அடிப்படையிலான மூலிகை மருத்துவ ஆய்வு வழிகாட்டியையும் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா வெளியிட்டார். நாளை நடப்புக்கு வரும் நோன்பு பெருநாள் கால உச்சவரம்பு விலையை வணிகர்கள் கடைபிடிக்க தொடங்கிவிட்டனர். சவுக்கிட் சந்தையில் பொருள்கள் கட்டுப்படுத்தப்பட்ட விலையில் விற்கப்படுவதை உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோஸ்ரீ சலஹுடின் ஹயூப் நேரில் சென்று பார்வையிட்டார். வணிகர்கள் பெருநாள் கால உச்சவரம்பு விலையை பின்பற்றி விற்பனை செய்வது கண்டறியப்பட்ட வேளை எந்த பொருளையும் அவர்கள் அதிக விலையில் விற்கவில்லை. காட்ஸ் ரஹ்மா விற்பனை தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இவ்விவரங்களை பகிர்ந்தார். மக்களின் வாழ்க்கை செலவை குறைக்கும் அதே வேளையில் குறைந்த விலையில் பொருட்களை பெற உதவ ரஹ்மா திட்டத்தில் இணைந்த முதல் தளவாட மற்றும் மின்சார பொருட்கள் விற்பனை நிறுவனத்தின் முயற்சியை டத்தோஸ்ரீ சலஹுடின் வரவேற்றார். நாட்டில் கட்டி முடிக்கப்பட்டு இன்னமும் விற்கப்படாதிருக்கும் வீடுகளின் எண்ணிக்கை குறைந்தது. கடந்த டிசம்பர் வரை 27,746 அந்த எண்ணிக்கை இருந்தது என நிதி துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ அமல் மஸ்லான் தெரிவித்தார்.
2021 ஆண்டின் இறுதியில் அந்த எண்ணிக்கை 36,863 இருந்தது. கடந்த ஆண்டில் விற்கப்படாத வீடுகளின் மதிப்பு 1,841 கோடி ரிங்கிட் ஆகும். ஜொஹூரில் மிக அதிகமாக வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விற்கப்படாதிருப்பதாக துணை அமைச்சர் கூறினார். அடுத்த நிலையில் ஸ்லாங்கூரும் பினாங்கும் உள்ளன. விற்கப்படாதவற்றில் 6,000க்கும் மேற்பட்ட வீடுகள் 3 லட்சம் ரிங்கிட்டுக்கும் குறைந்த விலை கொண்டவை. அவற்றை வாங்கும் ஆற்றல் கொண்ட வீடுகள் பட்டியலில் இணைக்க ஆலோசிக்கப்படுகிறது. மக்களின் வாங்கும் ஆற்றலின்மை, வசதியற்ற இடங்களில் கட்டப்பட்டிருப்பது ஆகியவை வீடுகள் தேங்கி கிடப்பதற்கான காரணங்கள் என அவர் சுட்டினார். சொத்து மதிப்பு சேவை துறைக்கு வருகையளித்த பின் டத்தோஸ்ரீ அஹ்மத் செய்தியாளர்களிடம் பேசினார். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வைசாகி விழாவை ஒட்டி இவ்வாறு வண்ணமயமாக காட்சியளிக்கிறது பாகிஸ்தான். மகிழ்ச்சி வெள்ளத்தில் மக்கள் குதூகலிக்க அங்கு சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்றன. அசாமியர்களுக்கும் இன்று புதிய ஆண்டு மலர்ந்திருக்கிறது. அதனை கொண்டாட குவாஹாத்தியில் மேளதாளத்துடன் கூடிய பீஹு நடன நிகழ்ச்சி அரங்கேறியது. அதில் 11,000க்கும் மேலான நடன மணிகள் பங்கேற்றன. அதிகமானோரை கொண்டு மேடையேற்றப்பட்ட நடனம் எனும் உலக சாதனையை அவர்கள் படைத்தனர். அசாமியர்களின் கலை கலாச்சாரத்தை எடுத்துக்கூறும் பாரம்பரிய நடனங்களுள் பீஹுவும் ஒன்று. பீஹு இல்லாமல் புத்தாண்டு இல்லை என சொல்லும் அளவுக்கு அசாமியர்களின் வாழ்வியலுடன் பின்னி பிணைந்திருக்கிறது இந்த நடன கலை. கிழக்கு மியான்மரில் உள்ள பௌத்த விகாரத்தில் அடுத்தடுத்து கார்களில் குண்டுகள் வெடித்ததில் 4 உயிரிழந்தனர். பௌத்த புத்தாண்டை வரவேற்பதற்காக மக்கள் கூடியிருந்த வேளையில் அந்த துயர சம்பவம் நேர்ந்தது. லேஷியோ நகரில் உள்ள யன்தாங் ஆங் பௌத்த விஹாருக்கு அருகே மேலும் 3 வாகனங்கள் இதனால் சேதமடைந்ததாக உள்ளூர் ஊடகம் தெரிவித்தது. 3 வயது சிறார் உட்பட 12 காயமடைந்த வேளை 2 கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். ஆட்சி கவிழ்ப்பு எதிர்ப்பு போராளிகளே இதற்கு காரணம் என மியான்மர் ராணுவம் அறிவித்துள்ளது. 2021 ஆண்டு முதலே அவ்விரு தரப்பினருக்கும் அடிக்கடி மோதல்கள் ஏற்பட்டு வருகின்றன. மத்திய மியான்மரில் ராணுவம் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் 130 பேர் உயிரிழந்த சில நாளில் இந்த குண்டு வெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இவ்வேளையில் பௌத்த புத்தாண்டில் வெறுமையாக காட்சி அளிக்கின்றன மியான்மர் தெருக்கள். இவ்வாண்டு கொண்டாட்டத்தை இராணுவ ஆட்சி எதிர்ப்பாளர்கள் புறக்கணித்திருக்கும் வேளை நீர் விழாவை பல்வேறு நடவடிக்கைகளுடன் ஏற்பாடு செய்துள்ளது இராணுவம். ஆட்சி கவிழ்ப்புக்கு பின்னர் ஆண்டுதோறும் நடைபெறும் நீர்விழா அரசியல் மயமாக்கப்பட்டது. இதற்கு முன்னர் திங்யான் நீர்விழா மியான்மர் வாசிகளால் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வந்தது. அச்சமூட்டி எச்சரிக்கை விடுத்தது வடகொரிய அணு ஆயுத சோதனை. ஹுவாசோங் 18 திட எரிபொருளில் இயங்கும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் புதிய வகை ஏவுகணையை சோதனையை நேற்று மேற்கொண்டதை அந்த கம்யூனிஸ்ட் நாடு உறுதிப்படுத்தியது. அணு ஆயுத எதிர் தாக்குதல் தொடுப்பது குறித்த அறிவிப்பாக அந்த ஏவுகணை சோதனை அமைவதாக பியோங்யாங் சுட்டியது. வடகொரியாவின் அரணை அது வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று அந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தென்கொரியா தெரிவித்த வேளை வடகொரியா இன்று அதனை உறுதிப்படுத்தியது. அந்த அறிவிப்பை தொடர்ந்து வட ஜப்பானின் ஹொக்கைடோ வாசிகள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டனர். அந்த சோதனை பாதகம் விளைவிக்கா நிலையில் அந்த எச்சரிக்கை பின்னர் மீட்டுக் கொள்ளப்பட்டது. மலேரியாவுக்கான தடுப்பூசி பயன்பாட்டுக்கு அங்கீகாரம் அளித்துள்ள உலகின் முதல் நாடாக கானா விளங்குகிறது. அந்த தடுப்பூசியை உருவாக்கிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஆய்வாளர் குழு அதனை ஆக்ககர முடிவாக வகைப்படுத்தி வரவேற்றுள்ளது.
R21 எனப்படும் அந்த புதிய தடுப்பூசி மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக உள்ளது. அதன் பாதுகாப்பு, ஆக்கத்தன்மை குறித்த இறுதி மருத்துவ அறிக்கையை அந்த ஆப்பிரிக்க நாட்டின் மருந்தியல் அதிகாரிகள் மதிப்பிட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் அந்த அறிக்கை பொதுவில் இன்னமும் வெளியிடப்படவில்லை. அந்த தடுப்பூசிக்கு உலக சுகாதார நிறுவனம் அங்கீகாரம் வழங்கும் தருவாயில் இருப்பதாக மருத்துவ வட்டாரம் தெரிவித்தது. மலேரியா காய்ச்சலால் ஆண்டுக்கு 6,20,000 பேர் மரணிக்கின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் சிறார். ஈராயிரத்து 23 கம்போடிய சி விளையாட்டுப் போட்டி 2 தங்கங்களுக்கு குறிவைக்கிறது. தேசிய சீலாட் சம்மேளனம் நாட்டை நிகழ்த்து இம்முறை 75 இளம் வீரர்கள் அந்த தென்கிழக்காசிய போட்டியில் பங்கேற்கின்றனர். பதக்க இலக்கை நிர்ணயிப்பதில் பிசாகா இம்முறை கூடுதல் கவனம் செலுத்தியது. வியட்நாமில் கடந்த ஆண்டு கண்ட தோல்வியை கருத்தில் கொண்டு பதக்க இலக்கு வகுக்கப்பட்டிருப்பதாக அதன் தலைவர் டத்தோ மகாட் ஜுல்கார்னைன் ஒமார்டின் தெரிவித்தார். சி போட்டியில் இம்முறை அதிகமான இளம் வீரர்கள் களம் இறங்குவதால் அவர்கள் மீது பெரும் சுமையை வைக்க விரும்பவில்லை என அவர் விளக்கினார். அதில் நடைபெறும் 22 விளையாட்டுப் போட்டிகளில் தேசிய சீலாட் அணி 7இல் களம் காணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வேளையில் சி போட்டியில் ஒரு தங்கம், ஒரு வெள்ளி பதக்கம் வெல்ல தேசிய கோல்ஃப் அணி உறுதி பூண்டுள்ளது. நாட்டின் அந்த கனவை ஈடேற்ற தேசிய வீரர்கள் 7 ஆவலுடன் காத்திருப்பதாக அணி பயிற்றுனர் ஷாருல் அர்வின் சம்சுடேன் குறிப்பிட்டார். மலேசியாவில் உள்ள விளையாட்டாளர்கள் மட்டுமே அதற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். கம்போடிய மண்ணில் களம் காணும் அவர்கள் அனைவரும் நாட்டின் பெயரை மணக்கச் செய்வர் என அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு ஹனோய் சி போட்டியில் தேசிய கோல்ஃப் அணி 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கல பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு நிலவரத்தில் ஆடவர் பூப்பந்து ஒற்றையர் பிரிவில் ஜாக்கி காங் ஜிங் ஹாங் களம் காண்பார். ஜஸ்டின் ஹோவுக்கு பதில் அவர் பங்கேற்பார் என மலேசிய பூப்பந்து கழகம் அறிவித்துள்ளது. பயிற்சியின் போது காலில் காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து ஜஸ்டின் போட்டியில் இருந்து விலகி கொண்டார். 19 வயதாகும் அந்த இளம் வீரர் முழுமையாக குணமடைவதற்கு 6 மாதங்கள் ஆகலாம் என கூறப்படுகிறது. எனினும் அந்த மாபெரும் போட்டியில் மிளறுவதற்கு ஜாக்கிக்கு கிடைத்திருக்கும் பொன்னான வாய்ப்பு இதுவென ஏபிஎம் ஒற்றையர் பயிற்றுனர் பிரிவு இயக்குனர் வாங் சுன் ஹன் கூறினார். கடந்த சி போட்டியில் தேசிய பூப்பந்து அணி 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலத்துடன் நாடு திரும்பியது. குரலும் விளக்கமும். குரல் 231. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கு. கொடைத்தன்மையும் குன்றா புகழும் வாழ்க்கைக்கு உயரிய ஊதியம். அவற்றை தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறேதும் இல்லை என அறிவுறுத்துகிறார் திருவள்ளுவர் நாயனார். புத்தாண்டில் வள்ளுவரின் அந்த சிந்தனையை நிலைநிறுத்தி உலக வாழ்வில் உய்வோம். அனைவருக்கும் மீண்டும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துகள். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.